நடிகர் கே. பாக்யராஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு, அவர் வீட்டுக்கு அவர தேடி ஒரு சூட்கேஸ் ஒண்ணு வந்திருக்குது. அத திறந்து பார்த்துட்டு மகனும், மனைவி பூர்ணிமாவும் ஒரு மிகப்பெரிய வேதனைக்குள்ளாகி அழுதுருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகரும், இயக்குனருமா இருக்கக்கூடிய கே. பாக்யராஜ் அவர்கள் எதிர்பாராத விதமா ஜூன் 27ஆம் தேதி காலமாயிட்டாரு. மாரடைப்பு காரணமா உடல்ல அசௌகரியம் ஏற்பட்டு அவர சிகிச்சைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது, அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த டாக்டர்ஸ் அறிவிச்சுட்டாங்க. நேத்து பிரபலங்கள்லாம் இறுதி அஞ்சலி செலுத்தினதுக்கு பிறகு, சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய மின் மயானத்துல அவருடைய உடல தகனம் செஞ்சிருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தன்னோட அப்பா இறந்து போனதுக்கு பிறகு அவர தேடி அவர் வீட்டுக்கு வந்த ஒரு சூட்கேஸ பார்த்துட்டு மனைவியும், மகன் சாந்தனுவும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன அந்த சூட்கேஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பாக்யராஜ் அவர்கள் எதையுமே தொலைநோக்கு பார்வையோட பார்க்கக்கூடியவராம். தனக்கும் தான் குடும்பத்துக்கும் என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாத்தையுமே அந்தந்த நேரத்துல கரெக்ட்டா அவங்களுக்கு கிடைக்கணும், சேரணும் அப்படிங்கிறதுலயும் உறுதியா இருக்கக்கூடியவரு. தனக்கு ஒரு சில வருஷங்களாவே எக்கச்சக்கமான ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அப்பப்ப வருது அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு பிறகு, தன்னோட பெயர்லயும், தான் மனைவி பெயர்லயும் தனக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்திருக்காரு. மாதம் மாதம் அதுக்கான அந்த இன்சூரன்ஸ் சந்தாவையும் கட்டியிருக்காரு. தனக்கு இருதய பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த சமயங்கள் எல்லாமே தன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக அடுத்தவங்களை எதிர்பார்க்காம தான் கட்டிட்டு வந்த அந்த இன்சூரன்ஸ் தொகை மூலயமா தான் அவரோட மருத்துவ செலவையும் கவனிச்சிருக்காரு. இது இல்லாம ஹெல்த் இன்சூரன்ஸ் கூடவே ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸும் எடுத்திருக்காரு. அப்படி அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ல தன்னோட மனைவி பூர்ணிமா பேரை தான் நாமினியாவும் கொடுத்திருக்காராம். இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுக்கான அந்த தொகை இருக்கு இல்லையா, அதை அவங்க குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் முன் வந்திருக்கிறதாவும், அதனால தான் அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சூட்கேஸ்ல வச்சு அந்த சூட்கேஸை இப்ப அந்த கம்பெனி சேர்ந்தவங்க பாக்யராஜ் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த இன்சூரன்ஸ் தொகை அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஃபார்ம்ல குறிப்பிடப்பட்டிருக்குதாம். இப்ப அந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி பார்த்த சாந்தனு, பாக்யராஜ் மனைவி பூர்ணிமா இவங்கெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு, என் கணவரே என் கூட இல்ல, அவர் மாசம் மாசம் கட்டி வந்த இந்த இன்சூரன்ஸ் தொகை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்காக எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு, சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. இந்த பணம் வரும், ஆனா என் கணவர் திரும்ப கிடைப்பாரா அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்திலையும் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அவர்கள் உயிரோட இருக்கும்போது நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காராம். கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி படிக்கிறதுக்கு காசு இல்லாம நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி பண்றது, தன்னோட வீட்டுக்கு யாராவது இயக்குனர்களோ, கலைஞர்களோ, இல்ல திரைப்பட உதவியாளர்களோ யாராவது உதவி கேட்டாங்கன்னா அவங்கள வெறுங்கையோடு அனுப்பக்கூடிய பழக்கம் பாக்யராஜ் அவர்களுக்கு இருந்ததே கிடையாதாம். தான் வீட்டில் தான் ஊர்ல இல்லைனா கூட தன்னோட மனைவிக்கிட்டையும் மகன்கிட்டையும் அந்த பொறுப்பை ஒப்படைச்சு, என்னை தேடி யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்கள வெறுங்கையோடு அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லிட்டு போவாராம். இப்ப அவரோட இன்சூரன்ஸ் தொகை மூலயமா வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பணத்தொகையை கூட அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து அப்பாவோட ஆசைப்படி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும், இல்லை யாராவது படிப்பு செலவு கேட்குறாங்கன்னா, இல்லை இயக்குனர் சங்கத்திலிருந்து யாராவது திருமணம் பண்ணணும், நலிவடைந்த கலைஞர் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்திருக்காங்க. ஒரு பக்கம் கே. பாக்யராஜ் அவர்கள் இறந்து போன செய்தி அவங்க குடும்பத்தாருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும், இப்ப அவங்க குடும்பத்தார் மூலயமா அவர் செஞ்சுட்டு இருந்த நலத்திட்ட உதவிகள் தொடரப்போகுது அப்படிங்கிறதுக்காக பல பேர் அவங்க குடும்பத்துக்கு இப்போ வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.